பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். யோபு 1:5 ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் லக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். யோபு தன் பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார் என்று பார்க்கிறோம். செல்வ சீமானாய் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படும் பயம் யோபு தன் பிள்ளைகளுக்கு கற்றும் காண்பித்தும் இருக்கிறார். நம் பிள்ளைகளை நன்றாய் படிக்கணும், நன்றாய் சம்பாதிக்கணும், சந்தோஷமாய் இருக்கணும், போதைக்கு அடிமையாக கூடாது என்றெல்லாம் நினைக்கவும் அறிவுறுத்தவும் இருக்கும் நமக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எப்படி நடக்கணும் என்பதாய் நாம் சொல்லுகிறதில்லை. தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க கூடாது என்பதற்கு உதாரணம்தான் ஏலி. இன்னும் உங்கள் பிள்ளைகளை உலகத்தில் வாழ எதையெல்லாம் செய்யணும் என்று கற்றுத்தரும் நமக்கு யோபு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். நம் பிள்ளைகளுக்கு செல்வம் சேர்த்து வைப்பதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதையும் அவருக்கு பயப்படும் காரியத்தையும் பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும். தவறினால் நம் பிள்ளைகளை நாமே எரிநரகத்துக்கும் தேவனை விட்டு தூரமாயும் தள்ளிவிடுகிறோம். எனவே திருச்சபைக்கு வா, வேதம் வாசித்தாயா, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறாயா என்று பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி கவனிப்போம். பரலோகத்தின் சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிசாக நாம் கொடுப்போம். ஆமேன், ஆமேன்.